மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா கோடிகள் சம்பாதிக்கலாம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு போதுமான நாலேஜ் வேணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா என்ன விஷயம் நம்மளை தடுக்குது? நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு சில டைம் அது நமக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கும்னு தோணும். அதனால தான் அதை பத்தி கத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ் கொடுக்க போறோம். ஸோ இந்த சீரீஸை நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த நாலேஜ் தான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல காசு உருவாக்குறதுக்கான ஒரு கீ. ஸோ நான் வீடியோக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்ட் 1ல பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஃபவுண்டேஷன். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஷேர்ஸோட பிரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுது? NSE/BSEனா என்ன? அது மட்டும் இல்லாம நிஃப்டி சென்செக்ஸ் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஃப்ரீடம் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிடுறேன். நான் உங்களோட சனாராம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஒரு பார்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு இடத்துல ஒரு பொருளை விற்கிறதும் வாங்குறதும் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க்கெட்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் மார்க்கெட். ஸோ நம்ம என்ன பண்றோம்? காசு கொடுக்குறோம், நமக்கு அங்கேருந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது நார்மல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன? ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எந்த இடத்துல விற்கப்படுதோ வாங்கப்படுதோ அதுதான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்றோம். அதாவது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். ஷேர்ஸ் இல்லைன்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா இப்போ என்ன? மார்க்கெட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அந்த இடத்துல விற்கிறதும் வாங்குறதும் நடக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்கும்? ஷேர் இல்லைன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டுமே ஒன்று தான். இதை வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஷேர் வாங்குறப்போ அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணது இல்லையா ஷேர்ஸ், அந்த கம்பெனியோட சின்ன ஓனர்ஷிப் நீங்க வாங்குறீங்க. ஸோ இன்டைரக்ட்லி நீங்க வந்து அந்த கம்பெனியோட ஒரு ஸ்மால் ஓனர் அப்படின்னு கூட வந்து சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அண்ட் ஷேர்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பார்ஷியல் ஓனர்ஷிப் ஆஃப் அந்த கம்பெனி வாங்குறீங்கன்னு பார்த்தாச்சு. ஆனா அந்த கம்பெனி எதுக்காக அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு ப்ரொவைட் பண்றாங்க? இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும்ல. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். கம்பெனி XYZ. இந்த கம்பெனி XYZ லிமிட்டடோட ப்ராடக்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ப்ராஃபிட் எனக்கு கிடைக்குது, நல்ல டிமாண்டும் வந்திருக்கு, மக்கள் ஆசைப்பட்டு அதுக்கு வாங்குறாங்க. ஸோ என்னோட கம்பெனி எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ சென்னையில் மட்டும் ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஃபேக்ட்ரி நான் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வைக்கணும்னா எனக்கு என்ன தேவை? காசு தேவை. 100 கோடியா இருக்கலாம், 200 கோடியா இருக்கலாம். அந்த காசுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் லோன் எடுக்கலாம். லோன் எனக்கு கிடைக்கும். நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கேன், எனக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணேன். இந்த ஆப்ஷன் நமக்கு வேணாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? இன்வெஸ்டர்ஸ். ஸோ என்னோட கம்பெனியோட ப்ரொஃபைல் நான் கொடுக்குறேன், நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக அப்பீலிங்காக இருக்கும். ஏன்னா என் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இன்வெஸ்டர்ஸ் ரெடி ஆயிடுவாங்க காசு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. நான் இன்வெஸ்ட் பண்றேன், வெளியே இருந்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க என்ன நடக்கும்? எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல அவங்களுக்கு நான் ஒரு பார்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ஆன் த ஹோல் என்ன? நான் என்னோட கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு லோன் எடுத்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு வாங்கினாலும் சரி, காஸ்ட் என் சைடில் நான் கொடுக்கணும். ஐ ஹேவ் டு பே. பட் தேர்டா பிக்சருக்குள்ள என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சோர்ஸ் ஆஃப் மணி ஸ்டாக் மார்க்கெட். நமக்கு லோனும் வேணாம், இன்வெஸ்டர்ஸும் வேணாம். ஸ்டாக் மார்க்கெட் ஏன் நமக்கு வேணும்? நான் என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்றேன். என்னோட கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, டிமாண்ட் நல்லா இருக்கா, ஸோ என்னோட கம்பெனியோட ஷேர்ஸோட பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். சரி, 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறப்போ அந்த வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன நடக்கும்? அவங்களோட ஷேரோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். 100 ரூபான்னு இருந்தது 150 மாறும், 150 200 மாறும், 200 300 மாறும். ஸோ பேசிக்கலி இங்க என்ன நடக்குது? அந்த ஷேர் வாங்கின அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட். நமக்கு, அதாவது என்னோட கம்பெனிக்கு எனக்கு என்ன கெயின்? நான் இன்ட்ரெஸ்டும் பே பண்ணல, அட் த சேம் டைம் வேற ஒருத்தவங்க கிட்ட என்னோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட், ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கிடைச்சிருச்சு. இது எதுவுமே பண்ணல, என்னோட காசு என்கிட்டே தான் வந்திருக்கு. எனக்கு தேவையான ஃபண்டையும் நான் வந்து உருவாக்கிட்டேன், என்னோட கம்பெனி எக்ஸ்பேண்டும் பண்ணியாச்சு. ஸோ எனக்கும் இங்கே பெனிஃபிட், அந்த ஷேரை வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிட். இதனால தான்
கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு ஆஃபர் பண்றாங்க. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ என்னோட கம்பெனி XYZக்கு 1 crore காசு வந்து வேணும் எக்ஸ்பான்ஷனுக்கு. ஸோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டாக என்னோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறேன். ஸோ நான் 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஒரு ஷேரோட ப்ரைஸிங் என்னவா இருக்கும்? 1 கோடி டிவைடட் பை 1 லட்சம். ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபா. இதை வந்து மக்கள் வாங்குறாங்க, நல்ல டிமாண்ட் இருக்கு, என் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ என்னோட கம்பெனி ப்ராஃபிட் பார்க்குது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒருவேளை என்னோட கம்பெனி லாஸ்ல போயிடுச்சு அப்படின்னா நீங்க வாங்கின அந்த ஷேரோட ப்ரைஸும் கீழே போயிடும். நிறைய சினாரியோஸ் சொல்லலாம் ஒரு ஷேரோட ப்ரைஸ் கீழே போறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சினாரியோ, என்னோட கம்பெனி அதாவது XYZ அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி ஸ்கேம்ல மாட்டிக்கிச்சு, அதை பத்தின நியூஸஸ் வெளியே வந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ஷேர் ப்ரைஸோட வேல்யூ குறைஞ்சிடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் CEO என்னோட கம்பெனியோட, திடீர்னு நான் ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லை சொல்றேன்னா அந்த இடத்துல என்னோட கம்பெனியோட ஷேர் பிரைஸ் குறையும். இங்க சென்டிமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வருங்க. நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த சென்டிமெண்ட் பிளேஸ் a big role அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 சினாரியோ கம்பெனியோட ஷேர் பிரைஸ் குறையறதுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு சினாரியோ நான் சொல்றேன். ஸோ திடீர்னு ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது, XYZ லிமிடெட் கம்பெனிக்கு 100 crore கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? என்னோட ஷேர் பிரைசஸ் மேலே போகும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும், மக்கள் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ரீசன் என்ன? இந்த கான்ட்ராக்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஷேர் பிரைஸ் ஸ்கை லெவலுக்கு ரைஸ் ஆயிடும். ஸோ மக்களுக்கு அதில் ப்ராஃபிட், ஸோ அவங்க வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. டிமாண்ட் கூடுறதுனால ஷேர் பிரைஸும் வந்து கூடிட்டு இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கான்ட்ராக்ட் நடக்கல, நடக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் தான் வந்து வெளியே வந்திருக்கு, அப்பவே ஷேர் பிரைஸ் கூடிடுச்சு. அந்த அதர் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக் நியூஸ் வரும், ஸ்கேம் பத்தி பேசணும் இல்லையா, அதே மாதிரி என்னோட கம்பெனி XYZ ஸ்கேம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றப்போ மக்கள் அதை கேட்பாங்க, யாராவது சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கையில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்? டிமாண்ட் குறைஞ்சிடும். டிமாண்ட் குறையிறப்ப என்ன ஆகும்? நம்மளோட ஷேர் பிரைஸ், அதாவது என் கம்பெனியோட ஷேர் பிரைஸும் கீழே போயிடும். பேசிக்கலி ஷேர் பிரைஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி அண்ட் கம்பெனியோட ப்ராடக்ட். இப்போ கம்பெனி பத்தி பார்த்தாச்சு, கம்பெனிக்கு ப்ராஃபிட்னா ஷேர் பிரைஸ் கூடும், கம்பெனி லாஸ்னா ஷேர் பிரைஸ் குறையும். டிமாண்ட் வச்சும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தி சொல்லணும் இல்லையா? இப்போ நான் என்னோட கம்பெனியில ரேடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரேடியோ பண்ணி வித்துட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிவி, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ என்னோட ரேடியோ அவுடேட்டட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட கம்பெனிக்கு கண்டிப்பா லாஸ் தான் வந்து வரும். ஸோ லாஸ் வரப்ப என்ன ஆகும்? என்னோட ஷேர் பிரைஸ் திரும்ப கீழே போயிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட கம்பெனியை நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அது ஈஸியா, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நான் செய்யணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பார்க்கலாம். என்னோட கம்பெனி யூனிகார்னா இருக்கணும், அசர்ட் இருக்கணும், நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கணும், நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்கணும். அப்போ நான் செபிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவேன், என்னோட கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. செபி யாரு? இது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி, ஸ்டாக் மார்க்கெட்ஸோட ரெகுலேட்டரி பாடி. செபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடாது, கரெக்டா? தப்பான கம்பெனிஸ் உள்ள போயிடக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றப்போ செபி ஃபுல் செக் பண்ணுவாங்க, ஃபுல் அசஸ் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகேயா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். ஸோ பேசிக்லி ஃப்ராட்லண்ட் கம்பெனிஸோ சீட் பண்ற கம்பெனிஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை என்டர் பண்ண முடியாது. அண்ட் ஒருவேளை என்னோட XYZ கம்பெனி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டேன், அங்க போய் நான் ஒருவேளை ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றேன், சீட் பண்ணிடுறேன் அப்படின்னா செபி அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க. ஸோ செபி அப்படின்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி பாடி. ஸோ நான் செபி கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டேன், என்னோட கம்பெனி அதாவது XYZ லிமிடெட் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணணும். இப்போ ஏன் என்னோட சைட்ல இருந்து சப்மிட் பண்ணணும்ல, என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புக்லெட். இதை வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது DRHP. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட கம்பெனி பத்தின எல்லா விஷயமும் A to Z இருக்கும். என் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்னோட கம்பெனியோட CEO யாரு, இன்வெஸ்டர்ஸ் யாரு, மேனேஜர்ஸ் யார் யார், நான் என்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் எப்படி நடக்குது, அதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைக்குது, மாதிரி எல்லா விஷயத்தையும் இதுல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செபி என்ன பண்ணுவாங்கன்னா பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே ஓகேயா இருந்துச்சுன்னா என்னோட கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுக்கு டிசைட் பண்ணிடுவாங்க, அப்ரூவல் கொடுத்துருவாங்க, ஒரு டேட் கொடுப்பாங்க, அதாவது டிசம்பர்
15 to 17 XYZ லிமிடெட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. நீங்க அதாவது பொதுமக்கள் ஷேர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன? என்னோட கம்பெனியை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் பப்ளிக் பொதுமக்களுக்கு ஆஃபர் பண்றேன். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த இடத்துல என்ன நடக்கும்? என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் பிரைஸ் எதனால இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, ஒரு கம்பெனி எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகலாம், IPOனா என்ன பார்த்தாச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க எங்க ஆக்சுவலி லிஸ்ட் ஆவாங்க? இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது NSE, BSE. NSE அப்படின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE அப்படின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். NSE 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல 1800+ கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்கு. அதாவது 1800க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னொன்னு என்ன? BSE. BSE 1975ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. NSE, BSE பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நிஃப்டி, சென்செக்ஸ். இது வந்து இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னா என்ன? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது NSE, BSE அப்படின்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். நிஃப்டின்றது NSEயோட இண்டிகேட்டர், சென்செக்ஸ்ன்றது BSEயோட இண்டிகேட்டர். ஸோ நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி 15 சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க வந்து டாப் 50 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதுல டாப் 50 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி டிசைட் பண்றாங்க? அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை பேஸ் பண்ணி. இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஷேர் பிரைஸ் நல்லா இருக்குன்னா நம்மளோட நிஃப்டி இஸ் குட்னு அர்த்தம். இல்ல கீழே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஷேர் பிரைஸஸ்லாம் கம்மியா இருக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட அப்படின்னா நம்மளோட நிஃப்டி கீழே இருக்குன்னு அர்த்தம். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாப் 30 கம்பெனிஸ் இங்க வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். சேம் திங் தான். 30 கம்பெனிஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சென்செக்ஸ் நல்லா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா சென்செக்ஸ் கீழே இருக்கு. ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டினா என்ன? நம்மளோட NSE, BSEயோட இண்டிகேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இவ்வளவு தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ரீட்டைன் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன பிரஷ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? எந்த இடத்துல ஷேர்ஸ் வாங்கவும் விற்கவும் படுதோ அதை ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்றோம். ஷேர்ஸோட பிரைஸ் ஏன் கீழேயும் மேலேயும் போகுது? அந்த கம்பெனியோட டிமாண்ட், அவங்களோட ப்ராஃபிட், அந்த ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா மேலே போகும், நல்லா இல்லைன்னா கீழே போயிடும். கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் ஆஃபர் பண்றது என்ன சொல்லுவோம்? IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகே, இந்த கம்பெனிஸ்லாம் எங்க லிஸ்ட் ஆகுது? NSE, BSE. இவங்களோட இண்டிகேட்டர்ஸ் எது? NSEயோடது நிஃப்டி, BSEயோடது சென்செக்ஸ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த சீரீஸ்ல நாங்கள் வந்து கொடுக்க போறோம். ஃபுல் சீரீஸையும் பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தின போதுமான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பா காசு வந்து பார்க்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோல, அதாவது அடுத்த சீரீஸ்ல திரும்ப நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.